أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய கருணையும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னபோது அதை நேரடியாக உள்வாங்கிய சமூகம்தான் சஹாபாக்கள், நபித்தோழர்கள், நபித்தோழிகள். அவர்களிடம் ஏற்பட்ட அந்த மார்க்கத்தினுடைய வெளிப்பாடுகள் நம்மிடத்திலே இன்று ஏற்படுவதில்லை. அந்த நபித்தோழர்களிடத்திலேயும் நபித்தோழிகளிடத்திலும் வந்த அந்த மாற்றங்கள், அந்த ஈமானிய பண்புகள், வெளிப்பாடுகள் நம்மிடத்திலே இன்றைக்கு அதே குர்ஆன் அதே சுன்னா இருந்தாலும் வெளிப்படுவதில்லை. இதனால் அந்த நபித்தோழர்களிடத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி சில நபித்தோழர்களுடைய ஈமானிய சம்பவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினராகவும் நண்பராகவும் இருந்த அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில செய்திகளையும் அவர்களை தொட்டு வரக்கூடிய சில சம்பவங்களையும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆபிரகாம் என்ற யானைப்படையை அழித்ததை பற்றி சொல்கிறான். இந்த யானைப்படை அழிக்கப்பட்ட அந்த ஆண்டு யானை ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்து 2.5 வருடத்திற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களுக்கு அபூபக்கர் என்கின்ற பேர் துணை பேர், அதே மாதிரி சித்திக் என்பதும் ஒரு துணை பேர் தான். அவர்களுடைய பேர் அப்துல்லா. சித்திக் என்கிற பேர் எப்படி வந்தது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கிற தருணம், பழசாகி போய் நீண்ட நாளாக சொன்ன டைம் அல்ல, இஸ்லாத்தை சொல்கிற ஆரம்பிக்கிற அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிஹ்ராஜ் பயணம், இரவு பயணம் போனதாக சொன்னார்கள். அந்த சொன்ன செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்போது இருந்த அரைகுறையாக நம்பிக்கை கொண்டிருந்த சில முஸ்லீம்கள் கூட இது பொய், அப்படியெல்லாம் போயிருக்க முடியாது, இவர் முஹம்மது என்கிறவர் பொய் சொல்கிறார் என்று இஸ்லாத்தை விட்டு போனார்கள். ஏறக்குறைய மக்காவில் இருந்து ஜெருசலத்திற்கு மெப்பில் இப்போ அடித்து பார்த்தா கூட 1200 கிலோமீட்டர் சுமார் நடைபாதையாக ஒட்டக பயணமாக போனால் 1200 கிலோமீட்டர் 1300 கிலோமீட்டர் வருது ஏறக்குறைய. அப்போ 1300 கிலோமீட்டரை ஒரு இரவில் முகம்மது பகல் வருவதற்கு முன்னாடி போயிட்டு வந்தார் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களாம் இஸ்லாத்தில் இருக்கிறீர்களே என்று எதிரிகள் பிரச்சாரம் பண்ண, அது சரிதான எதிரிகள் சொல்றது என்று சொல்லி கேட்டு சில பேர் இஸ்லாத்தை விட்டு வந்த வழிக்கே திரும்பி போய்விட்டார்கள். அப்போதான் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் வெறும் அபூபக்கராக இருந்த அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அப்போ எதிரிகளுக்கு ஏதோ பெரிய ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை சந்தித்து, அபூபக்கரே என்ன சொல்லிக்கிட்டு இருந்திய, ஏதோ முகமது உண்மையாளர் என்று அவர் கொண்டு வந்ததை உண்மை மார்க்கம் என்று சொல்லி கொண்டிருந்தாயே, நேற்று இரவு மக்காவிலிருந்து அவர் ஜெருசலத்துக்கு போய் வந்தாராம் பகல் வருவதற்கு முன்னாடி, நீ என்ன நம்புறியா, இதையுமா நம்ப போகிறாய் என்ற அடிப்படையில் அந்த எதிரி கேட்கிறான். கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இதை முகமது சொல்ல நீ கேட்டாயா? ஆமாம், அவர் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நேற்றிரவு போனாராம் ஜெருசலத்துக்கு போய் நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தினாராம், திரும்பி வந்திருக்கிறாராம், இந்த செய்தி அவர் தான் சொல்கிறார்
அப்ப முகம்மது சொல்லி இருப்பார் என்று சொன்னால் இதை நான் உண்மையாக நம்புகிறேன். இரவு பகல் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாருன்னு சொல்றது நம்புறியா? ஜெருசலத்திற்கு பாலஸ்தீனத்துக்கு போய் திரும்பி வந்தாருங்கிறதை நீ நம்புகிறாயா? நீ என்ன காபீர் பேசுகிறாய்? இதை விட பயங்கரமான செய்தியெல்லாம் அவர் சொல்லும்போது நான் நம்பினவன். இதை நான் நம்பாம இருப்பேனா? வானத்திலிருந்தே செய்தி வருவதா அவர் சொல்கிறார், அதையே நான் உண்மை என்று சொல்லுகிறேன். ஜெருசலத்துக்கு போயிட்டு வந்ததை நான் நம்பாம இருப்பேனா என்று சொல்லி அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எல்லோரும் புறக்கணிக்கிற போது சித்திக் உண்மைப்படுத்தினார். அதனால் அவருக்கு துணை பேராக அபூபக்கர் சித்திக், உண்மைப்படுத்தக்கூடிய தோழர் என்ற பெயர் அவருக்கு வருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முறை உகது மலையில் இருக்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரதி மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 4 பேரும் இருக்கிறார்கள். இருக்கிற நேரத்தில் உகது மலை அதிருகிறது, ஆடுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உகத் அமைதி அமைதி அடங்கு என்று சொல்கிறார்கள். உண்மையில ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், ஒரு உமர் இருக்கிறார், ஒரு ஷஹீத் இருக்கிறார், இன்னொரு ஷஹீத் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அதுல ஒன்றே ரசூலுல்லாஹ், மற்ற சித்திக் அபூபக்கர் ரதி அவர்கள், மற்ற ஷஹீத் உமர் ரதி மற்றும் உஸ்மான் ரதி. அப்ப அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? இந்த இடத்துல ஒரு சித்திக் இருக்கிறார், ஒரு உண்மைப்படுத்தக்கூடிய தோழர் இருக்கிறார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த சம்பவம் எதுக்கு சொல்றேன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சித்திக்காக இருந்தார், அவர் நன்மை செய்தார் என்று வெறும் கதைகளை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போறதுக்கு அல்ல. என்ன குர்ஆன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, எந்த பொன்மொழிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதே பொன்மொழிகளும் குர்ஆனும் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி நம்மிடத்தையே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களைப் போல நன்மை செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஏன் நமக்கு வருவதில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கும், அவர்கள் எப்படி பாடுபட்டு அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றினார்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த தலைப்பை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்குன்னா மக்கள் மத்தியில நிறைய அறிமுகமானவராக இருந்தார். நபிகள் நாயகம், அதாவது அப்துல்லாவின் மகன் முகம்மது இருக்கிறாரே, அவர் அறிமுகமாகுவதை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் மத்தியில வியாபாரத்திலும் சரி, நல்ல நடத்தையிலும் சரி, மக்களிடத்திலே அதிக அறிமுகமானவராக இருந்தார்கள். அதே மாதிரி இவர் இந்த வம்சாவளி தொடர் வழியாக, வம்சாவளி இன்னாருடைய மகன் இன்னார், இவருடைய மகன் இன்னார், குறைஷிகள்ல இவருடைய மகன் இன்னார், இவரா இவர், இவருடைய அப்பா இவர் என்கிற அந்த பரம்பரை ரீதியான வம்சாவளி சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வம்சாவளி பெயர்களை எல்லாம் தெரிந்து வைத்தார். இந்த அளவுக்கு ஒரு நுட்பமானவராக இருந்தார். இவர்ல சமூகம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் சரி மதிப்பு வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹுவை கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், கேவலமாக பேசினார்கள். ஒடாம் முகமது பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் சொன்னான், நீ மஜ்னூன், பைத்தியம் இல்லை நபியே, நீ அலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய், உன்னை போய் பைத்தியக்காரன் சொல்றான். அம்மா அரசல்னாக்க இல்ல ரஹ்மத்தில் ஆலமீன், நீ அகிலத்திற்கு அகிலத்தினுடைய அருட்கொடையாளனுடைய ஒரு தூதராக நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாயிஃப் நகரத்திலே அடி வாங்கினார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடி வாங்கினார்கள் என்ற செய்தியை நீங்கள் அரிதாகத்தான் கேள்விப்படுவீர்கள். அதுவும் பார்க்க மாட்டீங்க ஹதீஸ்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மதித்தார்கள். அபூபக்கர்களை அடிக்கக்கூடாது, அவருக்கு ஏசக்கூடாது என்கிற அளவில் எதிரிகள் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலில் கடைபிடிக்கிறார்கள். 1-2 பேர் இருக்க அபூபக்கரும் அவர்களுடன் இருக்கிறார்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அடிக்கலாம் இல்லை, கை வைக்கல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது அடிக்கவில்லை, ஏசுகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இவர் சொல்றதை நம்புறியா, அவர் ஒரு கவிஞர், உருளறுகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் துணையாக நின்றார்கள். அப்போ குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கூடிய அந்த நாட்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் இருந்துட்டு குர்ஆனை சத்தமாக ஓதுவார்கள், சத்தமிட்டு ஓதுவார்கள். இதை ஓதுவதை பார்த்த காஃபிர்களுடைய மனைவிமார்கள், இறை மறுப்பாளருடைய மனைவிமார்கள் அவர் ஓதுவதை பார்ப்பதற்காக வருகிறார்கள். பொதுவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதும் போது அதில் உள்ள வசனங்களை உணர்ந்து, மறுமையை உணர்ந்து அழுவார்கள், அல்லாஹ்வை குறித்து பயப்படுவார்கள். இதை பார்த்த அந்த முஷ்ரிக்கீன்களுடைய மனைவிமார்கள், இது என்ன இவர் ஒரு வித்தியாசமாக நடந்து கொள்கிறார், இதை படிக்கிறார், ஓதுகிறார், அழுகிறார். அந்த காவிருடைய பிள்ளைகளும் சூழ அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க.
அப்போ காபிர்களுக்கு என்னண்டா இந்த குர்ஆனை கேட்டவனெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி போகிறார்களே என்ற பயம் இருந்தது. இந்த அபூபக்கரும் என்ன செய்கிறார்? ஓதுகிறார். எங்கள் மனைவிமார்கள் எங்களுடைய பேச்சை கேட்காம போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன ஓதுறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபூபக்கர் எப்படியாவது தடுத்தாகணும் என்று ஓதாத, சத்தத்தை குறை, இந்த மாதிரி எல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்காத, எல்லோரும் உன்னை சூழ வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதாவது அந்த நோவினையே கொடுக்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் உண்ட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நற்குணத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு அபூபக்கர் இருந்தால், அபூபக்கர் ரலியல்லாஹுவை போன்று இன்னைக்கு யாராவது ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருந்தான்னு சொன்னா இதைத்தான் பெரிய வாய்ப்பா பயன்படுத்திக்குவான். ஏன்? தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி. இன்னைக்கு இஸ்லாமிய மேடைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுவது எதுக்குன்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ்வை பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிற நான் எப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளானாலும் பரவாயில்லைங்கிறதை விட ஒரு மேடை கிடைக்குது, அல்லாஹ்வின் பெயரை சொல்லுவோம், நாம வளர்ந்து கொள்வோம் என்று நினைக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து கூட மதிக்கப்படுகிறார்கள். ஆனால் மதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வை சொன்னால் நான் இகழப்படுவேன் என்றால் பரவாயில்ல, இகழ்ந்துட்டு போ, எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம் என்று உறுதியாக இருந்தார்கள். அப்ப எதிர்க்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நிம்மதியாக நம்மளை வணங்க விடுறானுன்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள் பொட்டிக்கிட்டெல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு நான் போறேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார்கள். எதிரிகள் பார்த்தா இருக்கான், போட்டும் என்று அமைதியாக இருக்கிறார்கள். அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஹத்தா இதா பலக பர்கல் கிமாத் என்கின்ற இடத்துல அந்த ஏரியாவினுடைய தலைவனாக இருந்த இப்னு தகீனா என்று சொல்லக்கூடியவன் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கிறான். இப்னு தகீனா அபூபக்கரை பார்த்து என்ன பொட்டி கட்டியோட கிளம்புற மாதிரி, அதாவது ஊரை விட்டு போற மாதிரி ஒரு பாவனை இருக்குது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட. அபூபக்கர் அவர்களுக்கு ஃபகால ஐன துரீது யா அபூபக்கர், அபூபக்கரே எங்க போறீங்க? இது கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று சொல்லி அந்த இப்னு தகீனா காஃபிராக இருக்கிற அவன் கேட்கிறான். ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அஹ்ரஜனி கௌமி, என்னுடைய கூட்டம், என் சூழ இருந்து இவ்வளவு காலம் இருந்த என்னுடைய கூட்டம், அஹ்ரஜனி கௌமி, என்னை ஊரை விட்டு வெளியிலே போக சொல்லிவிட்டார்கள். செய்கினையா, நீங்க சரி வர மாட்டா, உன் மதம் இங்கு சரி வராது என்று என்னை வெளியேறி விட்டார்கள். ஃபஅன உரீது அன் அஸீக ஃபில் அர்லி ஃபஅபுத ரப்பி, நான் என்னுடைய இறைவனை நிம்மதியாக வணங்குவதற்காக வேண்டி இந்த ஊரை விட்டு நான் போறேன், என்னை விடுங்க இப்னு தகீனாவே என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ஃபகால இப்னு தகீனா சொல்கிறான், இன்ன மிஸ்லக, அபூபக்கரே உன்னை போன்றவர்கள் லா யஹ்ருஜ் வலா யுஹ்ரஜ், வெளியேறவும் கூடாது, எவனும் உன்னை வெளியேற்றக்கூடாது. நீங்க வாங்க அபூபக்கரே, எவன் உங்களை ஊரை விட்டு விரட்டுறான், உங்கள் மார்க்கத்தின் உங்களை வணங்க விடாமல் தடுக்கிறவன் யாருன்னு நான் பார்க்கிறேன், வாங்க அபூபக்கரே என்று அபூபக்கர் அவர்களை திரும்ப ஊருக்குள் அழைத்து கொண்டு வருகிறான். யாரு? ஒரு காஃபிர். அந்த அளவுக்கு அபூபக்கர் அவர்கள் மதிக்கப்பட்டார்கள் நல்ல குணத்தினால. அப்ப உள்ளுக்கு சொல்கிறார்களே குறைஷிகளே, இங்க பார், அவருடைய மார்க்கத்தை அவர் வணங்கட்டும், அவருடைய இறைவனை அவர் வணங்கட்டும், தொல்லை பண்ணாம இருங்க, அவர் ஓதட்டும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்லவனெல்லாம் போய்விட்டால், அவன் சொல்கிறார், இப்னு தகீனா சொல்கிறான், இந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லவனெல்லாம் போய்விட்டால் வேற யாரும் இந்த ஊர்ல நல்லவன் இருக்க போறான், எல்லாரும் அனுப்பிவிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க என்று இப்னு தகீனா சொல்லிட்டு அபூபக்கருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், அபூபக்கர் குர்ஆனை ஓதட்டும், அவருடைய இறைவனை வணங்கட்டும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? வணங்குகிறாங்க. அந்த செய்தியில பின்னாடி வருகிறது, அபூபக்கர் அவர்கள் மெல்ல ஓத சொல்லித்தான் இப்னு தகீனா அடைக்கலம் கொடுப்பான். அபூபக்கர் அவர்கள் எனக்கு முடியாது, உன் அடைக்கலத்தை விட எனக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதா முக்கியம், அதனால சத்தம் போட்டு தான் நான் ஓதுவேன். அப்ப இப்னு தகீனா சொல்றேன், அபூபக்கரே நான் உனக்கு என்ன அடைக்கலம் கொடுத்தேன், அமைதியாக ஓத சொல்லி தான் நான் கொடுத்தேன், நீ சத்தம் போட்டு ஓதுறியே அப்படின்னு அபூபக்கர் சொல்றாங்க, உன் அடைக்கலம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய அடைக்கலம் தான் எனக்கு முக்கியம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சத்தம் போட்டு தான் ஓதுவேன் போ அப்படின்னு சொல்லி இப்னு தகீனா அவருடைய அந்த ஒப்பந்தத்தை அபூபக்கர் அவர்கள் முறித்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்திலையும் பற்றி சமூகத்திலும் அந்தஸ்து இருந்தது. இஸ்லாத்திற்காக அந்தஸ்து போனாலும் பிரச்சனை இல்லை, இஸ்லாம் தான் முக்கியம் என்று உறுதியாகவும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹோடு இருந்தவர்கள் குறைவானவர்கள் தான். ஏன்னா இஸ்லாத்தை சொல்கிற போது இப்ப என்ன குர்ஆன் ஹதீஸுக்குள்ள வாங்குற அடிகளும் உதைகளும் இப்ப அதே இல்லை, சப்ஜெக்டே இல்லை. ஆனால் இதை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த தருணத்தில் கடுமையாக அடிபட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சமூக அந்தஸ்து அபூபக்கர் அவர்கள் இருந்தது என்று சொன்னால், மற்ற அவர்கள் எல்லாம் அதாவது நெருப்புகளால் இரும்பு கவசங்கள் போடப்பட்டு இரும்பு ஆடைகள் அணிவிக்கப்பட்டு
பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். ஆனால் அபூபக்கரை மட்டும் எதுவும் செய்யவில்லை. அது அப்படியே ஒரு சம்பவத்தில் எப்படின்னா, மற்ற பிலால் ரலியல்லாஹு இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் காபிர்கள் கொலை செய்தார்கள், நெருப்பில் தூக்கி எறிந்தார்கள், சூடு போட்டார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மட்டும் எதுவும் செய்யவில்லை. காரணம், அவர்களிடம் இருந்த மதிப்பு. இது இருந்துச்சு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். இந்த செய்தியை அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சொல்கிறார், எனக்கு அந்த ஜாகிலிய மக்களை நான் பார்த்தேன். குன்து வஅன ஃபில் ஜாகிலியா, நான் ஜாகிலியத்தில் அறியாமை காலத்தில் இருந்தேன். அظن ان الناس على الضلال, மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தார்கள். அப்போது وانهم ليسوا على شيء وهم يعبدون الاوثان, எதுவுமே என்ன போக்கு என்று தெரியாமல் ஜாகிலியத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ويعبدون الاوثان, அவர்கள் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த நேரத்தில் என்னடா இது வாழ்க்கை என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற போதுதான் வஸமிஅது பிரஜுலின் பிமக்கா யுக்பிரு அக்பாரன், வானத்திலிருந்து செய்தி வருவதாக ஒரு மனிதரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உடனே என்னுடைய வாகனத்தை எடுத்து சரி செய்து கொண்டு நான் மக்காவுக்கு புறப்பட்டு நான் போனேன். அப்போது முஹம்மத் ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இரகசியமான பிரச்சாரத்தை மக்களுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருந்தார்கள். ஒளிந்து மறைந்து செய்த காலம், மக்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒளித்து மறைத்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த டைம். இப்போ இந்த டைம்ல யாரு கூட இருப்பாங்க? யாரு கூட இருப்பாங்களோ அவன் தான் உண்மையான அதிகப்பட்ட உச்சகட்ட ஈமான் கொண்டவராக இருப்பார்கள். ஏன்னா இஸ்லாமே என்றாலே வெட்டப்படுகிற டைம், குத்தப்படுகிற டைம், எரிக்கக்கூடிய டைம். இந்த நேரத்தில் பக்கபலமாக யார் இருக்கிறார் என்று இந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் அவர்களை போய் நான் சந்தித்து அவர்கள்ட்ட கேட்டேன், மன் அன்த, நீங்கள் யார் என்று சொல்லி நான் கேட்டேன். கால அன நபியுன், நான் நபி, நான் ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஃபக்குல்து, நான் கேட்டேன், மா நபியுன், நபின்னு சொல்றீங்களே என்ன நபி என்று சொல்லி நான் கேட்டேன். கால அர்சலனி அல்லாஹ், அல்லாஹு தஆலா என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான். ஃபக்குல்து பி ஐயி ஷையின் அர்சலக, எந்த விஷயத்திற்கு உன்னை நபியாக அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறான் என்று நான் கேட்டேன். கால, அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அர்சலனி பிஸலத்தில் அர்ஹாம் வ கஸ்ரில் அவுசான், இரத்த உறவுகளை பேணி வாழும்படியும், வ கஸ்ரில் அவுசான், மூட பழக்க வழக்கம் போலியான தெய்வங்களை உதாசீனம் செய்யும்படியும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். வ யுவஹ்ஹதல்லாஹு லா யுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹை ஒருமைப்படுத்தி அவனுக்கு இணை வைக்காமல் வணங்க செய்யும்படியும் நான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே ஃபக்குல்து, நான் கேட்டேன், ஃபமம் மஅக அலா ஹாதா, இப்ப உன்னுடன் இந்த கொள்கையில யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், கால ஹுர்ருன் வ அப்துன், ஒரு சுதந்திரமானவரும் ஒரு அடிமையும் இருக்கிறார். யார் சுதந்திரமானவர், யார் அடிமை? அடிமை பிலால், சுதந்திரமானவர் அபூபக்கர். இந்த 2 பேரும் தான் என்னுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நல்ல பிரயோஜனத்தை அடைஞ்சதுக்கு பிறகு, இஸ்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு ஓடி வந்தவர்கள் அல்ல. மக்கா வெற்றியின் போது எத்தனையோ நபித்தோழர்கள் வந்தார்கள், காபிர்களாக இருந்தார்கள். அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் முகத் யுத்த காலத்தில் தலைமை பொறுப்பு கேட்டு வந்தார்கள். மக்கா வெற்றியின் போதுதான் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். சஹாபாக்கள் தான் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் இவர்களை விட இஸ்லாம் எதிர்க்கப்பட்டு குத்தி கொலை செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிற அந்த தருணத்தில் ரசூலுல்லாஹுடன் நெருங்கி இருந்தவர்கள் தான் யார் என்று சொன்னால் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இதுல மக்களுக்கு மிக மிக அறிந்தவராக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு யுத்த களத்துக்கு தயாராகிறாங்க. யுத்த களம் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹஸ்ஸானை போய் கூட்டிட்டு வாங்க என்று சொல்றாங்க. ஹஸ்ஸானை போய் ஹஸ்ஸான் யாரு? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் யாரு? கவிதை எழுதி கவிதையாக பேசி எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர் வார்த்தைகளால். இப்போ உள்ள இந்த பாட்டு கூத்துகள் மாதிரி இல்லை, இப்போ ரசிக்கிற அப்போ பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஸ்ஸானை கூட்டிட்டு வாங்க, குறைஷிகளுக்கு மறுப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வர சொல்கிறாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தாருங்கள், தோலை கிழிப்பதை போன்று என்னுடைய நாவால் அவர்களுடைய தோள்களை நான் கிழித்து காட்டுகிறேன். தோலை எப்படி கிழிக்கிறனோ அதே மாதிரி என் நாவுகளால் அவர்களை நான் கிழித்து காட்டுகிறேன், கவிதைகளால் நான் பதிலடி சொல்லி, கொஞ்சம் விடுங்க யார் ரசூலுல்லாஹ் என்று அவர் தடுமாறுகிறார், துள்ளுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஸ்ஸானே அவசரப்படாதீங்க, பொறுமையாகிறீங்கிறாங்க. இப்போ இதில் அபூபக்கர் அவர்கள் எங்க சம்பந்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஹஸ்ஸானே அமைதியாக இருங்க, அபூபக்கர் இடத்திலே போய் குறைஷிகளுடைய வம்சாவளி யார், என்னுடைய இந்த முஹம்மதுடைய வம்சாவளி யார் என்பதை அபூபக்கருக்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹ் கூட தெரியாது.
இந்த வம்சாவளி தொடர ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அபூபக்கர் தான் நன்கறிந்தவராக இருக்கிறார். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய வம்சத்தில் வந்தவர் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இவருக்கு பிறந்தவர் இன்னாருங்கிறது அபூபக்கர் தான் அழகாக அறிந்து வைத்திருக்கிறார். ஹஸ்ஸானே, அதனால நீங்க பதில் சொல்லுகிற போது இன்ன வம்சத்தவர்கள் என்று யாரையாவது சொல்லி அது என் வம்சத்திலே இருந்து விடக்கூடும், அதனால அபூபக்கர் அவர்கள்ட்ட போய் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க என்று அனுப்புறாங்க. ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரதி அவர்கள்ட்ட போய் என்ன செய்றாங்க, படித்து கொண்டு வருகிறார்கள், வந்துதான் பதில் சொல்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் இந்த அபூபக்கர் ரதி அவர்கள் என்ன செய்றாங்க, அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா ஒரு உரை நிகழ்த்துகிறார். அதுல சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹய்யர அப்தன், அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு தெரிவை கொடுத்தான், தெரிவு செய்கிற உரிமையை கொடுத்தான். என்ன, பைன துன்யா வ பைன மா இந்தஹு, துனியாவில் இருக்க போகிறீர்களா அல்லது மா இந்தஹு, அந்த இறைவனிடத்திலே இருக்க போகிறீர்களா என்கிற ஒரு தெரிவு செய்கிற சுதந்திரத்தை ஒரு அடியானிடத்திலே கேட்டான், கொடுத்த போது அந்த அடியான் ஃபக்தார மா இந்தல்லாஹ், அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தெரிவு செய்து கொண்டார், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே அந்த அடியார் தெரிவு செய்து கொண்டார் என்று சொன்ன உடனே, இப்படி இருக்கிறீங்க நபித்தோழர்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தி இந்த செய்தியை சொல்றாங்க, அந்த அடியான் அல்லாஹ்விடம் இருப்பதையே தெரிவு செய்து கொண்டான் என்று சொன்ன உடனே ஃபபகா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அந்த நபித்தோழர்களில் அழுகிறார். ரசூலுல்லாஹ் அதை கண்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டுமே அழுகிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்றார், நபித்தோழர் சொல்றார், ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி மா யுபகா ஹாதா ஷேக், இந்த பெரியவருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி பாருங்க, அவர் அழுகிறது ஏதோ, இந்த பெரியவருக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, இயகுலுல்லாஹு ஹய்யர அப்தன் பைன துன்யா வ பைன மா இந்தஹு ஃபக்தார மா இந்தல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை விரும்புகிறாயா அல்லது உலகத்தில் இருக்கிறதை விரும்புகிறாயா என்று கேட்டதற்கும், அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது நான் விரும்பினேன் சொன்னதற்காக இவர் போய் எதுக்கு அழுதுகிட்டு என்று இவர் நினைக்கிறார். அவர் சொல்ற, நான் நினைத்து கொண்டேன் எதுக்கு இந்த பெரியவர் அபூபக்கர் போய் அழணும் அதுக்கெல்லாம் என்று நான் நினைத்து கொண்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் அப்து, அந்த அடியான் யாரு தெரியுமா, அது நான் தான், அப்து அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் தான் என்பதை போன்று ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினார்கள். அப்பதான் விளங்குது, வகான அபூபக்கர் அலம்னா, அபூபக்கர் அவர்கள் எங்களை விட அதிகமாக அறிந்தவர்களாக இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரதி அவர்களை பார்த்து சொல்றாங்க, காலை அபூபக்கர், அபூபக்கரே லா தபுகி, அழ வேண்டாம், இன்ன அமன்னன் நாசி அலா அலைய ஃபீ சுஹ்பத்திஹி வ மாலிஹி, அபூபக்கர் உங்களுடைய பொருளாலும் உடலாலும் எனக்காக வேண்டி பாடுபட்டவர் யார், என்னுடைய தோழர் அபூபக்கர் தான். வலவ் குந்து முத்தஹிதன் ஹலீலன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலே யாரையாவது நான் ஹலீல் உற்ற நண்பனாக நான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் லத்தகர்த்து அபூபக்கர், அபூபக்கரை தான் நான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பேன், ஆனால் அல்லாஹ்வை நான் உற்ற தோழனா அல்லாஹ் என்னை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இறுதியா சில செய்திகள் பாருங்க, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மிகுந்த நேசித்தவர்களாகவும், அபூபக்கர் ரதி அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்களாகவும் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு உஸ்மான் ரதி அவர்கள் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார்களே என்ற யோசனையையும் வேறு சிந்தனையிலும் இருக்கிறார்கள். அப்போ உஸ்மான் ரதி அவர்களை கடந்து உமர் ரலியல்லாஹு போகிறார்கள். உமர் ரதி அவர்கள் போக உஸ்மான் ரதி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் என்று சொல்லிட்டார். சொன்னது யாரு, சலாம் சொன்னது யாரு, உமர் ரதி அவர்கள். சொல்லப்பட்டது யாரு, அவர் ஒரு நபி தோழர். அப்ப உஸ்மான் ரதி அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை, அவர் வேற சிந்தனையிலே இருக்கிறார், சலாம் சொன்னது அவருக்கு தெரியாது. அப்போ உமர் அவர்கள் கோவித்து கொண்டு ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர் ரதி அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, உஸ்மான் அந்த இடத்துல அமர்ந்துட்டு இருந்தாரு, நான் போய் உஸ்மானுக்கு சலாம் சொன்னேன், ஆனால் அவர் பதில் சலாம் சொல்லவில்லை என்று சொல்றாங்க. ஆட்சியாளர்கிட்ட வருவாங்களா, இப்போ உள்ள ஆட்சியாளர் எவ்வளோ பேர் கொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்னென்றே கேட்குறாங்க இப்போது உள்ளவனுங்க அரபு உலகத்தில். உமர் ரதியல்லாஹு அவர்கள் போய் அபூபக்கர் ரதி அவர்கள்ட்ட உஸ்மானுக்கு சலாம் சொல்லியும் அவர் பதில் சலாம் சொல்லவில்லையே என்று சொன்ன உடனே, அதெல்லாம் கண்டுக்காதீங்க போங்க உமர், இதெல்லாம் போய் சப்ப மேட்டர் அள்ளிட்டு வாரீங்களே என்று தான் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறவன் சொல்லுவான். ஆனால் அபூபக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா சலாத்துக்கு உஸ்மான் பதில் சொல்லவில்லையா, வாங்க போவோம் என்று ஒரு ஆட்சியாளர் இறங்கி வந்து, உஸ்மானே உமர் உனக்கு சலாம் சொல்லியும் எதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தீர்கள் கேட்குறாங்க. கேட்ட உடனே உஸ்மான் சொல்றாங்க, உமர் இதால போனாரா, சலாம் சொன்னாரா, இல்லையே என்று சொல்றாங்க. உமர் யாரு, சும்மா இருக்க மாட்டார், ஏற்கனவே வேற ஆளா இருந்தா நடந்திருக்கிறது வேற கதை. ஆனா பதில் சொல்லாம இருந்தது யாரு, உஸ்மான் ரதி அவர்கள்ங்கிறதுனால அமைதியாக போய் அபூபக்கர் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்.
அதற்கு பின்னாடி சொல்றாரு, நீ வந்து உங்களோட குலப்பெருமை உஸ்மான், உங்க குலப்பெருமை இருக்கிறது அதுதான் இந்த பதில் சொல்ல விடாமல் தடுத்தது. நான் இதால போய் சலாம் சொல்லிட்டு போறேன், நீங்க பதில் சொல்லாம இருந்தது உங்கள் குலப்பெருமை. அப்ப உஸ்மான் ரலி சொல்கிறார்கள், இல்ல நீங்க அதில் வரவே இல்லை, நீங்க சலாம் சொல்லவே இல்லைங்க. அப்ப உஸ்மான் ரலி பொய் சொல்லவில்லை, உமரும் பொய் சொல்லவில்லை. அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அபூபக்கர் அவர்கள் புரிகிறது. என்ன, உஸ்மானே நீங்கள் எதையாவது யோசித்துக் கொண்டிருந்தீர்களா? உடனே உஸ்மான், ஆமா நான் ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன், இதுதான் நீங்கள் சலாம் சொன்னது எனக்கு தெரியாதுங்கிறதுக்கான காரணம். அப்ப அபூபக்கர் ரலி அவர்கள் இப்ப உமரை விட்டாங்க. உமர் ரலி அவர்களை விட்டு விட்டு உஸ்மானே அப்ப என்ன யோசிச்சுட்டு இருந்த சொல்லுங்க, எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள்? ரசூலுல்லாஹ் வெற்றியாளர்களை பற்றி சொன்னதை நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப அபூபக்கர் ரலி அவர்கள் யோசிக்கிறாங்க, அந்த உமர் ரலி சப்ஜெக்ட் கூட்டு வந்ததே உமர், ஆனா உமர் ரலி அவர்களை பற்றி இப்ப சப்ஜெக்ட் இல்ல, இப்ப வெற்றியாளரை பத்தி சொன்னாங்களா, உஸ்மான் அதை பத்தி சொல்லுங்களா எனக்கிட்ட சொல்லி கனெக்ஷன் இங்கிட்டு மாறி உஸ்மான் ரலி அவர்களிடத்துல கேட்கிறார்கள், உஸ்மானே அந்த வெற்றியாளர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர் சிறிய தந்தைக்கு ரசூலுல்லாஹ் எதை சொன்னால் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்களோ, கலிமாவை சொல்லின்னு சொன்னார்களோ, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது இறைத்துதராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கன்னு சொன்னார்களோ, அதுதான் வெற்றிக்கான வார்த்தை. அபூபக்கரே நீங்கள் தான் அந்த வெற்றியாளர், அந்த கலிமாவை சொன்னவர் தான் வெற்றியாளர், இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உஸ்மான் ரலி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த அபூபக்கர் ரலி அவருடைய வாழ்க்கையில இது மாதிரி ஏராளமான செய்திகளும் சம்பவங்களும் என்ன செய்திருக்கிறது, நிறைந்து காணப்படுகிறது. அது ஒன்றன் பின் ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளில் பார்க்கலாம். ஆனால் இந்த சம்பவங்களோ செய்திகளோ அறிந்து கொள்வது, நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், இது வெறும் கதை, அவங்களுக்கு தான் அந்த சப்ஜெக்ட், அவங்க ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி இஸ்லாத்திற்காகவே சாவ கடந்து பிறந்தவனுங்க என்று நீங்கள் நபித்தோழர்களை பற்றி நினைக்கக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான், நம்மளை விட பாவத்தில் மிதமிஞ்சு போய் ஊறி இருந்தவர்கள் தான். அதை நம்ம ஒரு ஆப்பிளை சுவைக்கிறோம், இவ்வளோ டேஸ்டா என்று திண்டதுக்கு முன்னாடி என்ன தெரிகிறது, இந்த பாவத்தை செஞ்சா இவ்வளோ ரசமா, ஒரு சாராயத்தை குடிச்சா இவ்வளோ சுவையா, ஒரு போதை இவ்வளோ நமக்கு ஒரு ஈர்ப்பை தருகிறதா என்றெல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு பயன்படுத்தி பிறகுதான் தெரியுது. ஆனால் அந்த நபித்தோழர்கள் ஜாஹிலியத்தில் எல்லாத்திலையும் கலை கண்டவர்கள், உலக இன்பத்தில் கலை கண்டவர்கள். அவங்களுக்கு தான் குர்ஆன் சொல்லப்படுகிறது, எப்படி விட்டு வாரது, எப்படி விட்டு வாரது. உங்க பள்ளி நிர்வாகத்தில் சேரலாம், சிகரெட்டை நிப்பாட்ட இல்லாமல் இருக்குங்கிறான் அன்னை. பள்ளி நிர்வாகத்தில் சேரலாம், ஆனால் சிகரெட்டை நிப்பாட்ட இல்லாமல் இருக்கு. சிகரெட்டை நிப்பாட்டினா அவங்க நிர்வாகத்துக்குள்ள வந்து எவன் என்னென்ன செய்யறேன்னு நான் சொல்லுவேங்கிறான். இதை அவருக்கு உடையது இல்லை. ஏன், ஒரு சின்ன சிகரெட்டு புகையே போதையிலிருந்தே விடுபட முடியவில்லை, இவர் வந்து அதை செய்யப்போற இதை செய்யப்போறாங்கிறார். ஆனால் நபித்தோழர்கள் இதை விட பெரும் பாவங்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி, மறுமையில் இன்பம் இந்த இன்பத்தை விட பெரிய இன்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக வேண்டி அதை பெரிதாக மதித்து இந்த உலகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த வழிதவறிய காரியத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மறுமைக்காக தயாரானார்கள். அதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் தான் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்காரரும் நெருங்கிய தோழருமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இவருடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை சொன்னாலே கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மற்ற நாட்களில் பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.